வெல்கம் டு டாப்பர் சேவ் சேனல். நம்ம சேனலில் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு ரயில்வேல கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஷின்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்துன்னு வரோம். இது வரக்கூடிய குரூப் டி மற்றும் ஏஎல்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்தெந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுறோன்னா, இந்த 2026 நடந்த ஜேஇ சிபிடி 1, ஏஎல்பி சிபிடி 1, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் இதில் கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஷின்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரியஸை டெய்லி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே சயின்ஸ் நாலேஜ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நேற்றோடைய வீடியோ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான கொஷின், ஃபஸ்ட் கொஷின், விச் என்சைம் இனிஷியேட்ஸ் கார்போஹைட்ரேட் டைஜஷன் இன் ஹியூமன் மவுத்? மனித வாயில் கார்போஹைட்ரேட் செரித்தலை தொடங்கும் நொதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ மனித வாயில் வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீரில் அமிலோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எந்தெந்த என்சைமு எதை டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்ட்டு. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போது ஃபஸ்ட்டு சலைவரி கிளாண்ட் வாயில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமிலோஸுன்ற நொதி வந்து நம்ம ஸ்டார்ச்சி கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து போனோன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வயிறு பகுதியில் வந்து பார்த்தோம்னா இரைப்பையில் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கிருமிகளை உணவில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்றதுக்கு பயன்படுது. அப்புறம் மியூக்கஸ், இது வந்து ஒரு கோழை போன்ற ஒரு பொருள். ஓகேங்களா? இது அந்த இரைப்பையை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும். எதுக்காகனா இந்த HCl அரிச்சு இரைப்பை டேமேஜ் ஆகாமல் இந்த மியூக்கஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா? ப்ரொடெக்ட் இன்னர் லைனிங். அடுத்தது பெப்சின் என்ற நொதி வந்து பார்த்திங்கன்னா இரைப்பையில் இருக்குது. இது புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? இரைப்பையில் வரக்கூடிய புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுது. பெப்சின், ரெனின் ரெண்டுமே இருக்கும். இது வந்து புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய நொதி இரைப்பையில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிவர், கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா பைல் ஜூஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட், அதாவது கொழுப்பு கட்டிகள் ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொழுப்பு கட்டிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பைல் ஜூஸ் யூஸ் ஆகுது. இது வந்து லிவரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பைல் ஜூஸ், அதாவது பித்த நீர்னு தமிழில் வந்து பித்த நீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பித்த நீரை வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா கால் பிளேடர், பித்தப்பை. ஓகேங்களா? கால் பிளேடரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது நம்ம உடம்பு. ஓகேங்களா? ஸோ இந்த பைல் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுது. இந்த பெரிய பெரிய குளோப் மாதிரி இருக்கிற ஃபேட்டெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுது. ஓகேங்களா? அப்புறம் பேங்க்ரியாஸ், கணையம், உடம்புலே வந்து மிகப்பெரிய கிளாண்டு, மிகப்பெரிய சுரப்பி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்சின் அப்படின்னு ஒரு நொதி இருக்குது. இந்த ட்ரிப்சின் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுது. லைப்பேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுது. தமிழ்லேயே ட்ரிப்சின்னே தான் கொடுத்துருப்பாங்க, லிப்பேஸ்னே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லிப்பேஸ்ன்றது கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுது, ட்ரிப்சின்ன்றது புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ், அதாவது குடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றப்படுது. அதுக்கப்புறம் புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸாக மாற்றப்படுது. ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கிளைசரைலாகவும் மாற்றப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம செரிமான மண்டலத்தில் 10th புக்கில் வந்து ஃபுல்லாக பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மேட்டர்லாம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாயில் வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த சலைவா, அந்த அமிலோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்ச் ஆர் கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ அங்கேருந்து எல்லாமே நம்ம ஒரு ஓவராலாக பார்த்துட்டோம். இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? திடீர்னு என்ன கேட்பாங்க, இந்த மியூக்கஸோடைய பர்பஸ் என்னன்னு கொஷின் வரலாம். பெப்சின் வந்து எதுக்கு பயன்படுது? புரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது கூட கேட்டிருக்கிறாங்க, பைல் ஜூஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பெரிய பெரிய ஃபேட் குளோப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கொழுப்பு உருண்டையாக இருக்கும். அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலாக மாற்றுற வேலையை பைல் ஜூஸ் பண்ணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். விச் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ்
அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட். கொஷின் வந்து இங்கிலீஷில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க, தமிழ்லேயே நான் காட்டுறேன். ஒரு தனிமத்தின் அணு எண்ணை சரியாக விவரிக்கும் கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அணுவில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா அணு எண்ணை வந்து தீர்மானிக்குது. ஓகேங்களா? சரி, அதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போது ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம், அப்புறம் மாஸ் நம்பர்னு ஒன்று சொல்லுவோம். இந்த அட்டாமிக் நம்பர் ஒரு ஆட்டமில் உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கையை தான் சொல்கிறாங்க. அதை இசட்டுன்ற சிம்பலால் குறிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து பார்த்திங்கன்னா, நியூட்ரானும் வந்து உட்கருவில் தான் இருக்கும், அதை வந்து என்ன்ற சிம்பலால் குறிக்கிறாங்க. மாஸ் நம்பர் ஒரு உட்கருவில், அதாவது ஒரு அணுவின் உட்கருவில் வந்து இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் எண்ணிக்கையை தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. அதை கேபிட்டல் ஏல குறிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர். உட்கருவில் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது கேபிட்டல் ஏ மாஸ் நம்பர். நம்பர் ஆஃப் புரோட்டான் மட்டும் எடுத்துக்கணுன்னா அது கேபிட்டல் இசட், அது வந்து அட்டாமிக் நம்பர், அணு எண். கேபிட்டல் இசட் அணு எண், கேபிட்டல் ஏன்றது நிறை எண். ஓகேங்களா? ஓகே, ஒரு அணு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, an atom is smallest unit of matter. ஓகேங்களா? ஒரு பொருளில் மிக சிறிய அலகு தான் வந்து பார்த்திங்கன்னா அணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் அதில் கீ பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே Z, A. ஐசோடோப்னா வந்து ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டது. ஓகேங்களா? சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பரை கொண்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம 9th புக்கில் இந்த அட்டாமிக் பற்றின லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டால்டன் மாடல், அதுக்கப்புறம் தாம்சன் மாடல், ரூதர்ஃபோர்டு மாடல், போர் மாடல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லுது, டால்டன் மாடல்ன்றது தான் ஃபஸ்ட்டு வந்த அட்டாமிக் தியரி. ஓகேங்களா? ஸோ அதில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை வாசிச்சுக்குங்க. சிம்பிளாக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அணுன்றது வந்து ஒரு பிரிக்க முடியாத துகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில டெஃபினேஷன்லாம் அவர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அட்டாமிக் தியரி வந்து டால்டன் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் தாம்சன் மாடல், டால்டன் வந்து வெறும் தியரியை தான் ரிலீஸ் பண்ணார். தாம்சன் தான் வந்து அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமோட சொல்கிறாரு. இந்த அணுன்றது இந்த மாதிரி, அதாவது தர்பூசணி பழத்தை வந்து நடுவில் வெட்டினா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பழம் இருக்கும், நடுவில் அங்கங்கே சீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த தர்பூசணி விதைகள் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு அணுவானது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி விதைகள் தான் வந்து எலக்ட்ரான்ஸ்னும், மீதி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பாசிட்டிவ், அந்த மாதிரி வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்போ கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு அட்டாமிக் தியரி ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் டால்டன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாடலை வந்து டயக்ராமோடு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து தாம்சன். ஓகேங்களா? அவர் 2 எக்ஸாம்பிள்ஸ் 2 வச்சு சொல்லியிருந்தார். ஒன்று இந்த ப்ளம் புட்டிங், அங்கே கேக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அந்த கேக்கு ஆறு தர்பூசணி பழத்தினுடைய கிராஸ் செக்ஷன் வியூ, இதை தான் வந்து அவர் மாடலாக சொல்லியிருந்தார். ஓகேங்களா? இன்னொன்று தாம்சனை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர். ஓகேங்களா? ரூதர்ஃபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? ஒரு கோல்டன் ஃபாயில், ஒரு தங்க தகட்டில் ஆல்ஃபா ரேஸை பாஸ் பண்ணி அதில் வந்து உட்கரு இருக்கிறத கண்டுபிடிச்சார், நியூக்ளியஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சார். அந்த நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குதுன்னா இன்னும் ஒரு துகள் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் அது நியூட்ரான் அவர் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து அவருடைய மாணவர் ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் வந்து இங்கே நியூட்ரான் இருக்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதனை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றி வரும், இப்படி தான் வந்து மாடல் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் நீல்ஸ் போர் கண்டுபிடிச்சார். அதாவது எலக்ட்ரான் வந்து எந்த மாதிரி சுற்றி வருது, இந்த மாதிரி ஆர்பிட்டில் சுற்றி வருதுன்ற விஷயத்தை வந்து நீல்ஸ் போர் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? இதை பார்த்துங்க. இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது, அப்புறம் நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக்கு. போர் மாடலில் என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து அதனுடைய ஆர்பிட்டில் சுற்றுற எனர்ஜி பற்றி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி,
நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். இங்கிலீஷ் மீடியம் இந்த கொஷினை பார்த்துக்குங்க. தமிழ் மீடியம் வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்னென்னா, ஒய் ஆர் பல்ப்ஸ் ஃபில்டு வித் நைட்ரஜன் அண்ட் ஆர்கான் கேஸஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏர்? மின்விளக்குகள் காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் மற்றும் ஆர்கான் வாயுக்களால் ஏன் நிரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபிலமெண்ட், அந்த பல்பில் ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ஃபிலமெண்ட் வந்து டங்ஸ்டனால் ஆனது. இந்த ஃபிலமெண்ட்டோடைய லைஃப் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கதான் வந்து இந்த கேஸு நைட்ரஜன் ஆர் ஆர்கான் கேஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த ஆர்கான், நைட்ரஜன், இந்த கேஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் ஆகாது அதிகமாக. அதனால தான் இந்த கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அந்த சிப்ஸ் பேக்கெட்லலாம் கூட பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கேஸ் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. எதனாலனா அந்த சிப்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஆக்சிடைசன் ஆகி அந்த சிப்ஸு கெட்டுடும். ஓகேங்களா. சப்போஸ் நைட்ரஜன் ஃபில் பண்ணலைன்னா, அதனால தான் நைட்ரஜன் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்கன்னா காற்று கூட ரியாக்ட் ஆனாலும் அந்த சிப்ஸ் எதுவும் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இழைக்கம்பியின் ஆயிலை நீட்டிக்க தான் அந்த நைட்ரஜன் ஆர்கான் கேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ வேறு எதுக்கெல்லாம் இந்த கேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சிடேஷன்லேருந்து தடுக்கிறதுக்கு, ஆவியை அதில் குறைக்கிறதுக்கு, கெமிக்கல் இன்டர்னஸ், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸஸ் நைட்ரஜன் ஆர் இன்னட் கேஸ் எதோன்னா கூட யூஸ் பண்ணுவாங்க பல்பில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Which structural feature primarily enables upward movement of water against gravity in plants? தமிழில் வந்து பார்த்திங்கன்னா, தாவரங்களின் ஈர்ப்பு விசைக்கு எதிராக நீர் மேல் நோக்கி நகர்வதை முதன்மையாக சாத்தியமாகும் கட்டமைப்பு அம்சம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிராவிட்டிக்கு எதிராக மேலே ஏறுற அப்வர்ட் டைரக்ஷன் நம்ம வந்து ப்ரைமரியாக 2 இதுவும் பார்த்துருப்போம். காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூவில், டிஷ்யூ டைப்ஸில் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூவில் 2 டைப் படிச்சிருப்போம். ஒன்று சைலம், இன்னொன்று ஃப்ளோயம். ஓகேங்களா. இன்னொன்று ஃப்ளோயம். இப்போது சைலம் வந்து பார்த்திங்கன்னா நீரை, வாட்டரை மட்டும் கடத்தக்கூடியது. அப்போது கீழே இருந்து மேலே மட்டும் தான், ஒரே டைரெக்ஷன் தான் போகும், அப்வர்ட் டைரெக்ஷன். ஓகேங்களா. ஃப்ளோயம் வந்து உணவை கடத்தக்கூடியது. அப்போது இதில் 2 டைரெக்ஷனும் இருக்கும். கீழேருந்து மேலே போகிற டைரெக்ஷனும் இருக்கும், மேலேருந்து கீழே வர டைரெக்ஷனும் இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த கொஷினில் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் சைலம் தான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன்லேயே இங்கே மட்டும் தான் இது பாருங்கள், சைலம், லிக்னிஃபைடு சைலம் விசில்ஸ் ஃபார்மிங் கண்டினியூஸ் காலம்ஸ், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ நம்ம கீ பாயிண்ட்டாக அதுதான் படிச்சிருப்போமே. சைலம்னா என்னன்னா தண்ணியை மட்டும் கடத்தக்கூடியது, ஃப்ளோயம்னா உணவை கடத்தக்கூடியது. ஓகேங்களா. அப்போ உணவை கடத்துறதுனா 2 பக்கமும் டைரெக்ஷன் இருக்கும். மேலேருந்து கீழேயும் வரும், கீழே இருந்து மேலேயும் போகும். எந்த இடத்துக்குலாம் உணவு தேவையோ அங்கெல்லாம் போகும் ஃப்ளோயம். ஆனால் சைலம்ன்றது வெறும் நீரை மட்டும் கடத்தணும்னா கீழேருந்து மட்டும் அகேன்ஸ்ட் கிராவிட்டியாக மேலே வரும். அப்போ கொஷினில் கீ பாயிண்ட்டே அதுதான், அப்வர்ட் டைரெக்ஷன், அப்வர்ட் மூமெண்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷின் மூலமாக நம்ம என்ன பார்க்கலான்னா, டிஷ்யூஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா. ரீசெண்டாக சயின்ஸு எல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் சயின்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு. அதனால் வந்து ஃபுல்லாக அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸை வந்து மெயினாக 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூனா ஒன்றும் கிடையாது, அது இன்னும் வளர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா. பர்மனன்ட் டிஷ்யூன்றது அதோட வளர்ச்சியை அதோட ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை காமிச்சிட்டேன்னா ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பிளான்ட் டிஷ்யூடைய டைப்ஸு. இது வந்து மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ, பர்மனன்ட் டிஷ்யூன்னு 2 டைப் இருக்குது. இந்த மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூவில் எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றது ஒரு பாயிண்ட் பார்த்துட்டா போதும். கொஷின் அந்த ஏரியாவில் தான் வரும்.
அப்புறம் பர்மனன்ட் டிஷ்யூவில் 2 டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? இந்த சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமான்னு 3 டைப் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ இப்போ சொன்ன பாருங்க, சைலம், ஃப்ளோயம் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு டிஷ்யூவும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு லைன் தெரிஞ்சிக்கினாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ, இந்த க்ரோத் டிஷ்யூ, அது வளர்ந்தனே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஷ்யூவோடைய ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டம். ஓகேங்களா? எபிக்கல் மெரிஸ்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தின் நுனியிலையோ, ஒரு தாவரத்தின் இலையின் நுனியிலையோ அல்லது வேரின் நுனியிலையோ இருக்கும். ஒரு நுனியில் இருக்கக்கூடிய டிஷ்யூ இது எபிக்கல் மெரிஸ்டம். இங்கே பாருங்கள், க்ரோவிங் டிப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ். அப்போ க்ரோவிங் டிப்ஸ், ஓகேங்களா? அந்த தாவரத்தின் நுனியின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே எபிக்கல் மெரிஸ்டம் தான் நீங்கள் ஆன்சர் போடணும். இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த பிளான்ட். அப்போ பிளான்ட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்டெம் லென்த் இன்க்ரீஸ் ஆகணும், ரூட் லென்த் இன்க்ரீஸ் ஆகணும். இதனுடைய 2 டிப்போட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறது எபிக்கல் மெரிஸ்டம். ஓகேங்களா? ரெண்டாவது டைப்பு லேட்ரல் மெரிஸ்டம். கேம்பியம்னு இன்னொரு பேர் இருக்குது. ஃபவுண்ட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். அதாவது பக்கவாடு, தமிழில் சொல்லணும்னா பக்கவாட்டு அளவை பெருக்குவது. ஓகேங்களா? பக்கவாட்டு அளவை பெருக்குவது லேட்ரல் மெரிஸ்டம். இன்னொரு கீவேர்டு இங்கிலீஷில் கிரித் ஆர் திக்னஸ். ஒரு பிளான்ட்டோடைய திக்னஸ் ஆர் கிரித்தை இன்க்ரீஸ் பண்ணுறது லேட்ரல் மெரிஸ்டம். பக்கவாட்டு அளவை அதிகமாக்குவது லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேங்களா? இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு இலை இருக்கும், அந்த இலையில் நடுவில் நரம்பு போன்ற பகுதி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நூட்ஸு இதனுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுறது இன்டர் கேலரி மெரிஸ்டம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்டர் நூட்ஸ் ஆன் ட்விங்ஸ். ஓகேங்களா? இன்டர் நூட்ஸ் இந்த மாதிரி இந்த இலை நரம்புகள், அதுக்கப்புறம் கிளைகள், இதெல்லாம் வந்து இந்த சைடில் போகக்கூடிய இந்த நரம்புகளெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது இன்டர் கேலரி மெரிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எபிக்கல் மெரிஸ்டம்னா டிப்பு, நுனி தான், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. லேட்ரல் மெரிஸ்டம்னா கிரித் ஆர் திக்னஸ், தமிழில் பக்கவாட்டின் அளவு. இன்டர் கேலரி மெரிஸ்டம்னா இன்டர் நூட்ஸ். ஓகேங்களா? நடுவில் இருக்கக்கூடிய நரம்பு போன்ற பகுதிகளை வளருவதற்கு பயன்படக்கூடியது தான் வந்து இன்டர் கேலரி மெரிஸ்டம். இதுதான் வந்து மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூவினுடைய 3 வகைகள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பர்மனன்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய டைப்ஸு, அதனுடைய யூசஸை பார்க்க போகிறோம். பர்மனன்ட் டிஷ்யூவில் 2 தான், காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ, ஒன்று சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூவில் 3 வகை இருக்குது. ஒன்று பாரன்கைமா, இன்னொன்று கோலன்கைமா, இன்னொன்று ஸ்க்ளீரன்கைமா. ஃபஸ்ட்டு பாரன்கைமா என்னென்ன வேலைகள் பண்ணுது? இது வந்து இந்த டிஷ்யூ எப்படி இருக்குன்னா, தின் வால் இருக்கும், லூஸ்லி பேக்கடு. இந்த லூஸ்லி பேக்கடுன்னு வந்தாலே அதுக்கு ஆன்சர் வந்து என்ன டிஷ்யூன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அதனுடைய அமைப்பை கொடுத்துட்டு என்ன டிஷ்யூன்னு கேட்கும்போது லூஸ்லி பேக்கடு தின் வால் இருக்குது அப்படின்னு வந்தாலே அது வந்து பாரன்கைமா தான். ஸோ பாரன்கைமா எப்படி இருக்குன்னா, லூஸ்லி பேக்கடு அண்ட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இப்படி ஒரு டிஷ்யூ டயக்ராமில் இப்படி ஸ்பேஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும், லூஸ்லி பேக் ஆகிருக்கும். இப்படி இருந்தாலே அது வந்து பாரன்கைமா தான். ஓகேங்களா? ஸோ அந்த பாரன்கைமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸ் பண்ணுற இடத்துல குளோரன்கைமா யூஸ் ஆகுது, அதனுடைய ஒரு வகை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து நீரில் மிதப்பதற்கு ஹேரை ஃபில் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஹேரை ஃபில் பண்ணுறது மூலமாக மேலே மிதக்குது. ஸோ அது வந்து ஏரன்கைமான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் பாரன்கைமா தான், அதனுடைய வேலையை பொறுத்து பேர் மாறுது, ஏரன்கைமா, குளோரன்கைமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய பண்பு என்னென்னா, இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் விட லூஸ்லி பேக் ஆகிருக்கும். ஓகேங்களா? முக்கியமாக உணவு சேமித்து வைக்கிற வேலையெல்லாம் வந்து பாரன்கைமா செய்யுது. ஓகேங்களா? அடுத்தது குளோரன்கைமா, குளோரன்கைமான்ற கோலன்கைமாக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு மெக்கானிக்கல் சப்போர்ட்டு ஒரு தாவரத்துக்கு தர்றதுனா அது கோலன்கைமா தான். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நாணல் புல்லுன்னு சொல்லி தமிழில் ஒன்று பார்ப்போம், இந்த மலைப்பகுதிகளில் இருக்கும். அந்த நாணல் புல்லு வந்து பார்த்திங்கன்னா காற்று எவ்வளோ அடித்தாலும் பெண்ட் ஆகும்,
அகெயின் வந்து காற்று நின்னோடனே நின்றுக்கும். ஓகேங்களா, அது உடையாது. அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா, அண்டு மெக்கானிக்கல் சப்போர்ட். இதை தர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோலன் கைமா. ஒரு மரத்துக்காகட்டும் ஒரு தாவரங்களுக்காகட்டும் மெக்கானிக்கல் சப்போர்ட்டையும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை தர்றது தான் வந்து கோலன் கைமா. ஓகேங்களா, ஈஸியாக பெண்ட் ஆகும். அடுத்தது ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரன் கைமானா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹார்ட் அண்டு ஸ்டிஃப். அதாவது ஸ்ட்ரென்த்து, ஒரு தாவரத்திற்கு ஸ்ட்ரென்த்து தர்றது வந்து ஸ்க்ளீரன் கைமா. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ளீரன் கைமாக்கு எக்ஸாம்பிள் நம்ம தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு நார் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுக்கிறோமே, அந்த நார் தான் ஸ்க்ளீரன் கைமா. ஹார்ட் அண்டு ஸ்டிஃபாக இருக்கும் இந்த ஹஸ்க் ஆஃப் கோகனட். ஓகேங்களா, செல்ஸ் ஆர் டெட். அதாவது இந்த 3 வகையில் இது வந்து இறந்த செல். ஓகேங்களா, செல்ஸ் ஆர் டெட், லாங் அண்ட் நேரோ. ஓகேங்களா, திக்கடு பைன். இது வந்து லெக்னினால் ஆனது. லெக்னினால் ஆனது, இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இது லெக்னினால் ஆனது. ஓகேங்களா, ஸோ பாரன் கைமானா லூஸ்லி பேக்கடு இன்டர்னல் செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும், உணவை சேமித்து வைக்க உதவுது. கோலன் கைமா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு மெக்கானிக்கல் சப்போர்ட்டு. ஸ்க்ளீரன் கைமா வந்து ஸ்ட்ரென்த்து அண்டு ஹார்ட்னஸ்ஸு. இதை தர்றது வந்து ஸ்க்ளீரன் கைமா. ஓகேங்களா, நம்ம வந்து சிம்பிள் பர்மனெண்ட் டிஷ்யூ டைப்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் பர்மனெண்ட் டிஷ்யூடைய டைப்ஸ். என்ன ஒரு கொஷினுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு கொஷின்னா இந்த மாதிரி எல்லாமே ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் அப்படியே டிஃபால்ட்டாக மைண்டில் உட்காரும். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் 2 நாளைக்கு முன்னாடி நாள்லாம் உட்காந்து டீப்பாக ரிவிஷன் பண்ணிருக்கு தேவையில்ல. இதை மாதிரி நீங்கள் அடிக்கடி இப்போ நான் இப்படி தான் நடத்துவேன். நான் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மியாக இருக்குதுன்னெலாம் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 10-12 கொஷின்னா கூட ஃபுல் டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு மறக்காது. திருப்பும் அதே கொஷின் வந்துச்சுனாலும் அந்த பாயிண்ட் திருப்ப சொல்கிறப்போ உங்கள் மைண்டில் டிஃபால்ட்டாக அது நின்றோம். ஓகேங்களா, ஸோ டெய்லி ஒரு 35 to 40 மினிட்ஸ் இதுக்குன்னு ஒதுக்கி வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் குரூப் டி ஆர் ஏஎல்பினா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் சயின்ஸை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் பர்மனெண்ட் டிஷ்யூவில் 2 டைப் தான். ஒன்று சைலம், இன்னொன்று ஃப்ளோயம். ஓகேங்களா, ஸோ சைலம் என்ன சொன்னேன் நான், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கடத்தது ஒரே டைரெக்ஷன் தான், அப்வர்ட் டைரெக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்தது ஃப்ளோயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கடத்துது, லீவ்ஸ்லேருந்து வேறு எல்லா பார்ட்டும் கடத்துது. அது எல்லா பக்கமும் இருக்கும் டைரெக்ஷன், மேலே இருக்கும் கீழே இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான், எல்லா டைப்ஸும் நடத்தியாச்சு. உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூஸில் பிளான்ட் டிஷ்யூவே நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த இதில் ஓகே, இந்த டேபிளர் காலமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சைலம் கீழே ஒரு டைப்ஸ் இருக்குது பாருங்கள். இது என்னென்ன வேலை நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த டைப்ஸை மட்டும் படிச்சிங்க. ஏன்னா கீழ்கண்டவற்றுள் எது சைலத்தின் வகை அல்ல அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷனில் வந்து ட்ரக்கிட்ஸு, விசில்ஸு, காம்பேனியன் செல்ஸு, அதுக்கப்புறம் சைலம் பாரன் கைமா அப்படின்னு இருந்துச்சுன்னா எது வராதுன்னா காம்பேனியன் செல்ஸு. அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அந்த டைப்ஸ் மட்டும் பார்த்துங்க. இப்போ சைலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிட்ஸு, விசில்ஸு, சைலம் பாரன் கைமா, சைலம் ஃபைபர்ஸு. ஃப்ளோயம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டியூப்ஸு, அடுத்தது காம்பேனியன் செல்ஸு, ஃப்ளோயம் பாரன் கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஓகேங்களா, அந்த டைப்ஸை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட்டு இது வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் வந்து இவ்வளோ சுருக்குறேன். ஓகேங்களா, சரி கொஷின் பார்த்துடலாம். When a gun is fired, it recoils backward as the bullet move forward. How does the demonstrate Newton's third law of the motion? தமிழில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு துப்பாக்கி சுடும்பொழுது தோட்டா முன்னோக்கி செல்லும் பொழுது துப்பாக்கி பின்னோக்கி உந்தப்படுகிறது. இது நியூட்டனின் 3ஆம் இயக்க விதியை எவ்வாறு விளக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி துப்பாக்கி முன்னோக்கி சுடும்போது பின்னோக்கி தள்ளினா அது நியூட்டனின் 3ஆம் விதின்னு. அது எவ்வாறு விளக்குகிறது அதுதான் கேள்வி. அது எவ்வாறு சொல்லப்படுது அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4. The gun pushes bullet forward and the bullet pushes gun backward, equal and opposite force. So every action will equal reaction. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இது ஃபோர்ஸ்லேயும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக ரிட்டர்ன் ஆகுதுங்க. ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4. துப்பாக்கி தோட்டாத்தை முன்னோக்கி தள்ளுகிறது, அதற்கு சமமான எதிர் திசையிலான விசையுடன் தோட்டா பின்னோக்கி தள்ளுகிறது. த கன் புஷஸ் த, அது ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு ஏற்கனவே. ஓகேங்களா,
ஸோ நியூட்டன் தேர்ட் லாவே அதுதான் சொல்லுது. நியூட்டன் தேர்ட் லா மோஷன் ஸ்டேட்ஸ் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபயரிங் கன். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் என்னென்ன சொல்லுதுன்னு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா அதை லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு வெளிப்புற விசை தராத வரைக்கும் அது அதோட பொசிஷனில் தான் இருக்கும். ஒன்று இயங்கின்னு இருந்தால் அது இயங்கினே இருக்கும், இல்லை ஓய்வில் இருந்தால் ஓய்வில் இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அதோட பொசிஷனை அதை மாற்றிக்காது. இதுதான் லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, நான் என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் இங்கே போட்டிருக்கிறேன். அதை தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஓகேங்களா? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டியில்னா, when bus suddenly starts, passengers fall backward. This is because of lower part of body moves with bus, but upper part tries to remain rest due to inertia. ஓகேங்களா? நம்ம வந்து பஸ்ஸில் உட்காந்துன்னு இருக்கிறோம். பஸ்ஸு மூவ் பண்ணும்போது நம்ம ஒரு செகண்டு முன்னே போயிட்டு பின்னாடி வரும். இது என்னென்னா ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஏற்படக்கூடியது தான். இதுதான் வந்து இனர்ஷியாவுக்கு ஒரு உதாரணமாக புக்கில் சொல்லியிருப்பாங்க. நிறைய உதாரணம் இருக்குது. புக்கில் இருக்கிற உதாரணங்களை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் வந்து ஃபோர்ஸ்னால் என்னென்னு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபோர்ஸோட வேல்யூவை எப்படி வர வைக்கணுன்ற ஃபார்முலாவை நியூட்டன் செகண்ட் லாவில் தான் கொடுத்துருப்பாங்க. நியூட்டன் செகண்ட் லாவை லா ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஆக்சிலரேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ப்ரொபோர்ஷனல் டு அப்ளைடு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது F = ma. இதுதான் சிம்பிளாக. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம். செகண்ட் லா வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸோட வேல்யூவை எப்படி நம்ம தெரிவிக்கிறது அப்படின்ற ஃபார்முலாவை சொல்லியிருப்பாங்க. செகண்ட் லாக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் ஃபீல்டர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிக்கும் பொழுது டைரெக்டாக த்ரோ ஆகிற பாலை கேட்ச் பிடிக்கும் போது அந்த பந்து போகிற திசையிலே எடுத்துகிட்டு போகிறார். இப்போ விக்கெட் கீப்பரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பிடிச்சிட்டு அந்த பால் போகிற டைரெக்ஷன்லேயே கொஞ்சம் தூரம் இழுத்துன்னு போயிட்டு அப்புறம் பால் திரும்ப த்ரோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா அந்த இம்பேக்டை குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? இல்லை நான் பிடிச்சிட்டு அப்படியே இருந்தால் அந்த பால் அடிக்கிற இம்பேக்ட் கையை தான் தாக்கும். ஓகேங்களா? இந்த செகண்ட் லாலே வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் P = மொமெண்டம் = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மொமெண்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸையும் வெலாசிட்டியும் பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு செவுரு இருக்குது. அந்த செவுரு மேலே நம்ம ஒரு ஃபுட்பாலை எடுத்து அடித்தோன்னா அந்த செவருக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்த ஃபுட்பாலுடைய மாஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ தான் வெலாசிட்டியில் அடிச்சிங்கனாலும் அதில் இம்பேக்ட் கம்மியாக தான் இருக்கும். அதே வந்து ஒரு டிராக்டரை எடுத்துன்னு போய் ஒரு செவுத்து மேலே போதுன்னா இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த டிராக்டரோட மாஸ் ஜாஸ்தி, அதோட வெலாசிட்டியும் சேரும்போது இம்பேக்ட் அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மொமெண்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸையும் வெலாசிட்டியும் பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் தேர்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஏபி படித்து எது கரெக்டு எது தப்புன்னு போடணும். இல்லை ரெண்டும் கரெக்டாக அப்படின்ட்டு. தமிழ் மீடியமும் அதே பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 எது கரெக்டு எது தப்பு, இல்லை ரெண்டுமே கரெக்டாக அப்படின்றது தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கிட்னியை பற்றின ஒரு கொஷின். ஓகேங்களா? இதில் செலக்டிவ் ரீஅப்சர்வேஷன் இன் நெஃப்ரான் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் வாட்டர் அண்டு சால்ட் பேலன்ஸ் இன் த பாடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கரெக்டு. ஓகேங்களா? நெஃப்ரான் வந்து செலக்டிவ் ரீஅப்சர்வேஷன் பண்ணுறதுன்றது வாட்டர் அண்டு சால்ட் பேலன்ஸுக்கு யூஸ் ஆகுது. கரெக்டு தான். செலக்டிவ் ரீஅப்சர்வேஷன் ப்ரிவென்ட்ஸ் நைட்ரஜன் வேஸ்டஸ் ஃப்ரம் என்டரிங் த ஃபில்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தப்பு. ஏன்னா இந்த செலக்டிவ் ரீஅப்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே நைட்ரஜன் வேஸ்ட் என்டர் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு டயக்ராமில் சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரியும். அங்கே நைட்ரஜன்
நைட்ரஜன் வேஸ்ட்டுன்றது வந்து இந்த குளோமருலஸில் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வெளியேற்றப்படுது அது. ஓகேங்களா, அது ரீஅப்சர்வேஷன் வரைக்கும் போகிறதே கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த கிட்னியினுடைய அடிப்படை பேசிக் யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ரானு. அந்த நெஃப்ரானுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து இந்த குளோமருலஸ் அப்படின்றதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். பவுமானியன் கேப்சூலுக்குள்ளே இருக்கிற குளோமருலஸில் தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல உடம்புக்கு தேவையான குளுக்கோஸு, அமினோ ஆசிட்ஸு இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன், யூரியா வேஸ்ட்டெல்லாம் வந்து இங்கேயே ரிமூவ் பண்ணிடும். ரீஅப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எசென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சில மினரல்ஸை மட்டும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரிலீஸ் பண்ணிடுது. ஓகேங்களா, இதுதான் வந்து கிட்னியினுடைய ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா, இது வந்து மேலே இருக்கிறது வந்து ரீனல் கேப்சூலு, அப்புறம் இது வந்து கேலியக்ஸ், மெடுல்லா, ரீனல் பெல்விஸ், அப்புறம் இது வந்து யூரித்தர். கீழே வந்து வெளியே அனுப்புறது வந்து யூரித்தரு. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராமு அதில் குறிச்சிருக்கிற பார்ட்ஸ் பார்த்துங்க. ஒரு சில டைம் வந்து அந்த பார்ட்ஸை மார்க் பண்ணி இங்கே என்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக இப்படி தான் இயங்குது. நெக்ஸ்ட் கொஷின்னு, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஐரிஸ் இன் த ஹியூமன் ஐ? ஹியூமன் ஐயில் ஐரிஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. மனித கண்ணில் கருவிழியின் செயல்பாடு என்ன? சரி, ஆன்சர் பண்ண சொல்லிடுறேன் நான். கண்ணில் இருக்கக்கூடிய ஃபியூஃபிலுடைய சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஹியூமன் ஐயில் இருக்கக்கூடிய ஐரிஸினுடைய வேலை. ஓகேங்களா, கண்மணியின் அளவை கட்டுப்படுத்துவது. அதாவது நம்ம கண்ணில் வந்து ஃபியூஃபில்னு வந்து ஒரு பார்ட் இருக்குது. இந்த ஃபியூஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளியானது உள்ளே செலுத்து இந்த ஃபியூஃபில் வழியாக தான். இந்த ஃபியூஃபிலை ஐரிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, எவ்வளோ ஒளியின் அளவு போகணுன்றது. அந்த ஐரிஸ்ன்றது வந்து சிலரி மசில்ஸால் ஆனது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சிம்பிளாக வந்து கண்ணில் செல்லக்கூடிய ஒளி எதன் வழியாக செல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபியூஃபில். ஓகேங்களா, அந்த ஃபியூஃபிலினுடைய அளவை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரிஸ். அந்த ஐரிஸ் சிலரி மசில்ஸால் ஆனது. அவ்வளோதான். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The iris is thin circular muscular diaphragm. It acts gatekeeper of light entering in the eye. ஓகேங்களா, ஒளி வந்து உள்ளே வரும்போது இது வந்து கேட் கீப்பராக செயல்படுது. இப்போது பிரைட்டான லைட் இருந்துச்சுன்னா கண் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கும். ஓகேங்களா, அதே டிம்மான லைட் இருந்துச்சுன்னா கண் வந்து விரிவடையும். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஃபில் தான். அந்த ஃபியூஃபிலை கண்ட்ரோல் பண்ணுற ஐரிஸ் தான். ஓகேங்களா, அப்புறம் கண்ணில் இருக்கக்கூடிய பார்ட்டு அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்த்துடலாம். வேறு எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கண்ணில் வந்து கார்னியான்றது இந்த விழி வெண்படலம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அவுட்டர் மோஸ்ட் டிரான்ஸ்பரன்ஸ் பல்ஜிங் விழி வெண்படல் தான் கார்னியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த ரீஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கு, ஒளிச்சிதறல் வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்குது. ஓகேங்களா, கண்ணில் ஒளிச்சிதறல் வந்து கார்னியால் நடக்குது, விழி வெண்படலத்தில் நடக்குது. அடுத்தது ஐரிஸ் பற்றி பார்த்தோம். ஃபியூஃபிலினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோலிங் ஃபியூஃபில் சைஸ். ஓகேங்களா, அப்புறம் ஃபியூஃபில் வந்து பார்த்தோம். இது வந்து ஸ்மால் ஓப்பனிங் இன் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ். இது ரெகுலேட்ஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் என்ட்ரிங் இன் த ஐ. கான்ட்ராக்ட்ஸ், அதாவது பிரைட்டான லைட் வந்துச்சுன்னா சுருங்கும், டிமாண்ட் லைட் வந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இது. ஓகேங்களா, அப்புறம் ஹை லென்ஸு. நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பயோ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா, பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா, பை கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது சிலிரி மசில்ஸ். சிலிரி மசில்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணினுடைய ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, லென்ஸில் படிச்சிருப்போம் இல்லைங்களா ஃபோக்கல் லென்த்து. அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம கண்ணில் ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுற டிஷ்யூ தான் வந்து சிலிரி மசில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டினா. ரெட்டினான்றது விழித்திரைன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோ எடுத்தால் அது ஒரு படமாக உருவாகுது. ஓகேங்களா, அந்த படமாக உருவாக்கக்கூடிய இடம் தான் இந்த ரெட்டினா. ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸ் ஏ ஸ்க்ரீன் கண்டெய்னிங் லைட் சென்சிட்டிவ்
ஃபோட்டோ ரெக்கார்டர் மாதிரி. ஓகேங்களா. இதில் தான் வந்து ராட் செல்ஸு கோன் செல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ரெட்டினாவில். அப்புறம் ஆப்டிக் நர்வ் மூலமாக தான் நம்ம பார்க்குறத படமாக மூளைக்கு தெரியுது. ஓகேங்களா. அது ஆப்டிக் நர்வ்ன்றது கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் மாதிரி. அப்புறம் அக்வாஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர்னு சொல்லிட்டு 2 ஃப்ளூயிட் இருக்குது. இந்த 2 ஃப்ளூயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்வாஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர். இது வந்து இது இருக்கிறதுனால தான் கண் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த திரவங்கள் இருக்கிறதுனால தான் கண் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவே இருக்குது. ஓகேங்களா. கண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸு, அதுக்கான ஸ்ட்ரக்சரு இதையெல்லாம் கொடுக்கறது வந்து அக்வாஸ் ஹியூமர். விட்ரஸ் ஹியூமர் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடியது தான் அதுவும். மெயின்டைனிங் ஷேப் ஆஃப் ஐபால். ஓகேங்களா. அக்வாஸ் ஹியூமர்னால் நீங்கள் வந்து என்ன போடணும் அப்படின்னா ப்ரெஷரு அண்டு நியூட்ரிஷனு. ஓகேங்களா. விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னா வந்து ஷேப் ஆஃப் ஐபாலை பராமரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விட்ரஸ் ஹியூமர். பிளைண்ட் ஸ்பாட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ் அண்ட் ரெட்டினா வேலை செய்யலைன்னா நோ விஷன் வந்து இருக்காது. அடுத்தது வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம 10th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை பற்றி பவர் ஆஃப் அக்கமெண்டேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பவர் ஆஃப் அக்கமெண்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. இந்த சிலிரி மசில்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பவர் ஆஃப் அக்கமெண்டேஷன். அப்புறம் வேறு என்னென்ன ஐ டிஃபெக்ட் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்கன்னா மயோஃபியானா வந்து கிட்ட பார்வை, ஹைப்பர் மயோஃபியானா தூர பார்வை. இதெல்லாம் வந்து நம்ம லென்ஸ் படிக்கிறப்ப டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போதுக்கு நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கார்னியா, ஐரிஸ், பியூபில், ஹை லென்ஸு, சிலிரி மசில்ஸு, ரெட்டினா, ஆப்டிக் நர்வு, அக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர். விட்ரஸ் ஹியூமர்ன்றது ஷேப்பை பராமரிக்குது, கண்ணில் ஷேப்பை பராமரிக்குது. அக்வஸ் ஹியூமர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனையும் கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். இந்த கொஷின் பாருங்கள். இதெல்லாமே வந்து கேட்ட கொஷின்ஸு. இதையே நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா இதே பேட்டர்னில் தான் கொஷின் வரும். வர கொஷின்லாம் ஈஸியாகவே நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஓகே, தமிழில் பார்த்துக்குங்க. கொஷின் என்னென்னா, இஃப் ஏ மெட்டீரியல் ஹேஸ் அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.7 வாட் டஸ் இம்ப்ளை அபவுட் ஸ்பீட் ஆஃப் லைட் தட் மெட்டீரியல் கம்பேர் டு வேக்கம். அதாவது ஒரு பொருளினுடைய முழு ஒளிவிலகல் குறியீடு 1.7 இருக்குது அப்படின்னா அது வெற்றிடத்தை ஒப்பிடும் பொழுது ஒளியின் வேகம் வந்து அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம இதை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நான் இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, லைட் ட்ராவல்ஸ் 1.7 ஸ்லோவர் தென் மெட்டீரியல் இன் வேக்கம். ஓகேங்களா. ஸோ இது என்ன புரியலன்னா நான் இந்த ஒளி விலகலுக்கான ஃபார்முலா சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலானா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் பர்டிகுலர் மீடியம். ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் எவ்வளோ, 3 × 10⁸. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏரில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 2 × 10⁸ வச்சுக்கோங்களேன். இப்போது 10⁸ கேன்சலு, இங்கே வந்து 1.5 வருது. ஓகேங்களா. இப்போது 1.5 வந்துச்சுங்களா. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா 1.5 வந்து ஒரு மீடியமில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வருது. இப்போது வந்து வேக்கமை கம்பேர் பண்ணுறப்போ ஹேரில் வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 1க்கு மேலே வந்தாலே, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1க்கு மேலே வந்தாலே வேக்கமை விட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. 1க்கு கீழே வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கமை விட அங்கே வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா. இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் பர்டிகுலர் மீடியமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1க்கு மேலே இருந்தாலே அந்த பர்டிகுலர் மீடியமுடைய ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது புரியாதவங்க கொஞ்சம் போக போக தான் புரியும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த வீடியோலேயே மொத்தமாக எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் இதே மாதிரி வந்து என்டிபிசிக்கு ஜிகேவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சப்ஜெக்ட் வைஸ் பாலிட்டி தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. வேறு எதனா சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். வேறு எதனா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தொடர்பாக இல்லை ரயில்வே சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நல்ல கண்டென்ட்டை உங்களுக்கு எடுத்துன்னு வந்து தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.